சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைத்து மாஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பான வணக்கம். என்னங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஜோதிடத்துல யோகக்காரன் யார சொல்லுவோம்? அது நம்ம சுக்கிர பகவானத்தான். ஒருத்தர் வாழ்க்கையில சொகுசு, செல்வம், காதல், அப்புறம் அந்த ராஜ வாழ்க்கை இதெல்லாம் கிடைக்கணும்னா அதுக்கு சுக்கிரனோட அருள் ரொம்ப முக்கியம். இங்க நாம சொல்ற பெயர்ச்சி பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் தான். பஞ்சாங்கப்படி கிரக நிலைகளை வச்சு கணிச்சு சொல்ற பலன்கள் தான் இது. ஆனா இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒரே மாதிரி நடக்காது. உங்களுக்கான உண்மையான சாதக பாதக நிலைகள் உங்க ஜனனகால ஜாதகம், கிரக நிலைகள் மற்றும் நடைபெற்று வரும் தசாபுக்திகள் ஆகியவற்றின் அடிப்படையில தீர்மானிக்கப்படும். அதனால இந்த பலன்களை ஒரு பொதுவான வழிகாட்டுதலா எடுத்துக்கோங்க. அந்த வகையில வர்ற 2026 மார்ச் 26 அன்னைக்கு சுக்கிர பகவான் தன்னுடைய பயணத்துல அடுத்த கட்டத்துக்கு நகர்றார். பொதுவா சுக்கிரன் ஒரு ராசியில நுழையிறார்னாலே அங்க ஒரு கலை நயம் கூடும், பணப்புழக்கம் அதிகரிக்கும்னு அர்த்தம். இந்த பெயர்ச்சி யாரையெல்லாம் கோடீஸ்வரனாக்க போகுது, யாருக்கெல்லாம் கல்யாண மாலை தேடி வரப்போகுது? சில ராசிகளுக்கு இது ஜாக்பாட் அடிக்கிற காலமாவும், சில ராசிகளுக்கு கொஞ்சம் நிதானமா இருக்க வேண்டிய காலமாவும் அமைய போகுது. கிரகங்களோட இந்த ஆட்டத்துல உங்க ராசிக்கு என்ன பலன் கிடைக்க போகுதுன்னு விரிவா பார்ப்போம். அன்பான துலாம் ராசி நேயர்களே, உங்க ராசிநாதன் சுக்கிரன் இப்போ உங்க ராசிக்கு 7வது இடமான மேஷ ராசிக்கு வர்றாரு. மார்ச் 26, 2026 அன்னைக்கு நடக்க போற இந்த பெயர்ச்சி உங்க ராசியை நேருக்கு நேர பார்க்க போகுது. ராசிநாதன் ராசியையே பார்க்கறது மாளவிய யோகம் மாதிரி ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும். இதுவரைக்கும் 8ஆம் இடத்துல மறைஞ்சு ஒரு சில சங்கடங்களை கொடுத்த சுக்கிரன் இப்போ சமசப்தம பார்வையா உங்களை பார்க்கறதால முகம் அப்படியே நிலவு மாதிரி ஜொலிக்க போகுது. மனசுல இருந்த குழப்பமெல்லாம் நீங்கி ஒரு புதுவிதமான தெளிவும் தெம்பும் உங்களுக்கு பிறக்கும். இனிமே நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் மத்தவங்களால பாராட்டப்படும் பாருங்க. பொருளாதார ரீதியா பார்த்தா இந்த சுக்கிர பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு பொற்காலத்தை உருவாக்க போகுது. கைக்கு வர்ற வருமானம் தாறுமாறா இருக்கும். அதே சமயம் சேமிப்பும் உயரும். நிலம், வீடு அல்லது வாகனம் வாங்குறதுக்கான யோகம் இப்போ கைகூடி வரும். நீங்க மத்தவங்களுக்கு கொடுத்த கடன் இப்போ வட்டியும் முதலுமா வந்து சேரும். கூட்டுத் தொழில் பண்றவங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்கும். உங்களோட அந்தஸ்து உயர்றதுனால ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க. பங்குச்சந்தையில முதலீடு செய்யறவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்கு. பண தேவைக்கு எப்பவும் ஒரு வழி திறந்தே இருக்கும், கவலைப்படாதீங்க. குடும்ப வாழ்க்கையில ஒரு பெரிய வசந்தம் வீச போகுது. கணவன் மனைவிக்குள்ள இருந்த இடைவெளி குறைஞ்சு ஒருத்தர் ஆழமா காதலிக்க ஆரம்பிப்பீங்க. ஒருத்தரோட தேவையை இன்னொருத்தர் புரிஞ்சு நடந்துப்பீங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி அழகான வசதியான வரன் அமையும். வீட்ல சுபகாரியங்கள் களகட்டும். உறவினர்கள் வருகையால சந்தோஷம் பொங்கும். பிள்ளைகளோட வளர்ச்சியில உங்களுக்கு ஒரு பெரிய திருப்தி கிடைக்கும். புதுசா குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்களுக்கு இந்த நேரம் ரொம்ப சாதகமா இருக்கு. சொந்தக்காரங்க மத்தியில உங்க குடும்பத்துக்கு ஒரு தனி மரியாதை கிடைக்கும் பாருங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி ஒரு பெரிய அங்கீகாரத்தை தரும். மேலதிகாரிகள் உங்க பேச்ச அப்படியே கேட்டு நடப்பாங்க. அந்த அளவுக்கு உங்க மேல ஒரு நம்பிக்கை வரும். பதவி உயர்வு, சம்பள உயர்வுன்னு நீங்க எதிர்பார்த்த கோப்புகள்ல இப்போ கையெழுத்தாகும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ரொம்பவே ஒத்தாசையா இருப்பாங்க. ஒரு சிலருக்கு தன்னுடைய சொந்த ஊருக்கு இடமாற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வெளிநாட்டு நிறுவனங்கள்ல வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ அதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். உங்க வேலை இடத்துல நீங்க தான் இப்போ ஒரு ஸ்டார் மாதிரி ஜொலிப்பீங்க. வியாபாரம் பண்றவங்களுக்கு இந்த சமயம் ரொம்பவே லாபகரமா இருக்கும். புதுசா பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் ஆரம்பிக்க இதுதான் சரியான நேரம். உங்களோட பிசினஸ் பார்ட்னர் உங்களுக்கு ரொம்பவே சாதகமா நடந்துப்பாங்க. வாடிக்கையாளர்களை ஈர்க்கிற வித்தை இப்போ உங்களுக்கு கைவந்த கலையா மாறும். குறிப்பா அழகு சாதன பொருட்கள், ரெடிமேட் துணிகள், நகை வியாபாரம் செய்யறவங்களுக்கு லாபம் கொட்டும். உங்களோட கிளைகளை விரிவாக்கம் செய்ய இது சரியான தருணம். பழைய போட்டிகள் எல்லாம் காணாம போகும். நீங்க தனியாளா சந்தையில ஆதிக்கம் செலுத்துவீங்க. ஏற்றுமதி தொழில் பண்றவங்களுக்கு பெரிய ஆர்டர்கள் கிடைக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப தேஜஸா இருப்பீங்க. பழைய உடல் உபாதைகள் எல்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குணமாகும். முகத்துல ஒரு பொலிவும் உடம்புல ஒரு சுறுசுறுப்பும் எப்போதும் இருக்கும். ஆனாலும் உணவு விஷயத்துல கொஞ்சம் கட்டுப்பாடு அவசியம். ஏன்னா அதிகப்படியான இனிப்பு சாப்பிட்றதுனால உடல் எடை கூட வாய்ப்பு இருக்கு. முறையான உடற்பயிற்சியும் அழக பராமரிக்கிற முயற்சியும் இப்போ உங்களுக்கு நல்ல பலன் தரும். மன அழுத்தம் குறையறதுனால தூக்கம் நல்லா வரும்.
வண்டி வாகனங்கள்ல போகும்போது ஒரு சின்ன எச்சரிக்கை இருந்தா போதும், மத்தபடி ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு உன்னதமான நேரம். உங்க புகழ் எல்லை தாண்டி பரவும். பெரிய நிறுவனங்கள் உங்களை தேடி வந்து ஒப்பந்தம் போடுவாங்க. சம்பளம் விஷயத்துல நீங்க கேட்கிற தொகை கிடைக்கும். பொது நிகழ்ச்சிகள்ல நீங்க கலந்துக்கிறப்போ உங்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கும். புதுசா கலை கத்துக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல குரு அமைவார். உங்களோட கற்பனை திறன் இப்போ வானத்தை எட்டும். அதை வச்சு ஒரு பெரிய சாதனை படைப்பீங்க. ரசிகர்கள் உங்களை கொண்டாடுவாங்க. ஒரு சிலருக்கு தேசிய அளவிலான விருதுகள் கூட கிடைக்க வாய்ப்பிருக்கு. அந்த அளவுக்கு உங்க உழைப்பு பேசப்படும். அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு எழுச்சியான காலம். மக்கள் மத்தியில உங்க செல்வாக்கு பல மடங்கு உயரும். கட்சி தலைமை உங்களுக்கு முக்கியமான பொறுப்புகளை கொடுப்பாங்க. உங்க பேச்சால மக்களை அப்படியே கட்டி போடுவீங்க. தேர்தல்ல நிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சாதகமான சூழல். எதிரிகள் இப்போ உங்களுக்கு முன்னாடி நிக்க முடியாம பின்வாங்குவாங்க. ஒரு சிலருக்கு அமைச்சரவையில இடம் கிடைக்கவோ இல்லனா முக்கியமான வாரிய பதவி கிடைக்கவோ வாய்ப்பிருக்கு. உங்களோட ஆளுமை திறமை இப்போ ஊர் முழுக்க பேசப்படும் பாருங்க. மாணவர்களுக்கு படிப்புல ஒரு பெரிய ஆர்வம் பிறக்கும். ஆசிரியர்களோட பாராட்டு உங்களுக்கு ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுக்கும். கலை சார்ந்த படிப்புகள்ல இருக்கிற மாணவர்களுக்கு இது ஒரு பொற்காலம். போட்டித் தேர்வுகள்ல நீங்க தான் முதல் ஆளா வருவீங்க. உயர்கல்விக்காக நல்ல காலேஜில் இடம் கிடைக்கும். விளையாட்டுத் துறையில் இருக்கிற மாணவர்களுக்கு பதக்கங்கள் குவியும். உங்களோட தனித்திறமையை வெளிப்படுத்த இது சரியான மேடை. நம்பிக்கையோட படிங்க. உங்களோட எதிர்காலம் ரொம்ப பிரகாசமா இருக்கு. நண்பர்களோட சேர்ந்து படிக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தேடித்தரும். நட்சத்திர பலன்களை பார்த்தோம்னா, சித்திரை 3, 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும். பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், வெளிநாட்டு பயணம் அமையும். விசாகம் 1, 2, 3ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கும். மனசுல இருந்த கவலை நீங்கும். உங்க நட்சத்திரத்துக்கு சுக்கிரன் இப்போ முழுமையான நன்மைகளை செய்ய தயாரா இருக்காரு. அதனால நீங்க இப்போ எந்த ஒரு நல்ல காரியத்தை தொடங்கினாலும் அது உங்களுக்கு சாதகமா தான் முடியும். தைரியமா இறங்குங்க. பரிகாரம்னு பாத்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி கோயிலுக்கு போய் ஒரு தாமரைப்பூ சாத்தி வழிபடுங்க. லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் பண்றது உங்க யோகத்தை இன்னும் பலப்படுத்தும். வசதி இல்லாத ஏழை பெண்களுக்கு திருமணத்துக்கு தேவையான உதவிகளை செய்யுங்க. உங்க வீட்ல சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுத்து ஆசி வாங்குங்க. வெள்ளை நிற ஆடைகளை முக்கியமான காரியங்களுக்கு போகும்போது பயன்படுத்துங்க. மொச்சப்பயிரை வேக வச்சு பசுமாட்டுக்கு கொடுக்கறது ரொம்ப விசேஷம். வைரக்கல் பதிச்ச மோதிரம் இல்லனா ஸ்படிக மாலை அணியிறது உங்க அதிர்ஷ்டத்தை இன்னும் கூட்டும். இந்த சுக்கிர பெயர்ச்சி துலாம் ராசி நேயர்களுக்கு எல்லாவிதமான இன்பங்களையும் வசதி வாய்ப்புகளையும் அள்ளி தரப்போகுது. ராசிநாதன் பலமா இருக்கிறதால எதை நினைச்சாலும் அதை சாதிக்கிற வல்லமை உங்களுக்கு வரும். வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயம் இப்ப ஆரம்பமாகுது. அதை சந்தோஷமா அனுபவிக்க தயாராயிருங்க. வரப்போற நாட்கள்ல நீங்க எடுக்க போற ஒவ்வொரு அடியும் உங்களை ஒரு பெரிய உயரத்துக்கு கொண்டு போகும். தெய்வத்தோட அருளும் உங்களுக்கு முழுமையா இருக்கு. நம்பிக்கையோடு இருங்க. வெற்றி நிச்சயம் உங்களதுதான். இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.